ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாட்டி சமையல். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா பொட்டேட்டோ சிப்ஸ். இதுக்கு தேவையான பொருள்கள் உருளைக்கிழங்கு, உப்பு, கடலெண்ணெய், கறிவேப்பிலை, கொஞ்சம் மிளகுத்தூள். இப்போ வானொலியில் கொஞ்சம் மடப்பை பற்ற வச்சுட்டு வானொலியில் கொஞ்சம் கடலெண்ணெய் விட்டு அது நல்ல சூடாகட்டும். நம்ம அதுக்கட்டில் உருளைக்கிழங்கை லைட்டாக சீவலில் வச்சு சின்ன சின்னதாக நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ எண்ணெய் சூடாறிடுச்சு. சூடான எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க ஒன்றுனா போட்டு அப்படியே நல்லா பொரிச்சு எடுக்கணும். உருளைக்கிழங்கு அப்படியே நல்ல கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு அதில் போடுறோம். நல்லா பொரியுது பாருங்கள். நல்லா பொரியணும். நல்ல கோல்டன் கலரில் அப்படியே நல்லா வரணும். அந்த அளவுக்கு திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். பார்த்தீங்களா, அழகா கோல்டன் கலரில் அப்படியே ஃப்ரை ஆகி வந்துச்சு. இதை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. அந்த எண்ணெயில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடான எண்ணெயிலேயே கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு அதையும் அப்படியே நல்லா வறுத்து பொரிச்சு எடுத்து அது கூட நம்ம அந்த உருளைக்கிழங்கு கூட போட்டுட்டு மேலே டேஸ்ட்டுக்கு உப்பும் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் அதையும் அதுக்கு மேலே தூவி நல்லா அப்படியே பாத்திரத்தை நல்லா குலுக்கி விட்டுக்கணும். இப்போ எல்லா இடத்துலையும் அப்படி ஈவனாக உப்பும் எரிப்பும் அப்படியே பரவி சூப்பராக இருக்கும். அப்படி பார்த்தாலே நாக்கில் அப்படி தண்ணி ஊறுது. இது சும்மையாக அப்படியே சாப்பிடலாம், ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிடலாம். இல்லைன்னா மோர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.